ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான வெஜிடபிள் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காய்கறி எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் நறுக்கின ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பீன்ஸ், அடுத்து கொஞ்சமாக கேப்சிகம், அடுத்து ஒரு சின்ன துண்டு கேரட், கொஞ்சமாக ப்ரொக்கோலி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். நீங்கள் வீட்டில் எந்த காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இதில் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போது நல்லா நம்ம வதக்கியாச்சு. இந்த டைமில் 5லேருந்து 6 முந்திரியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். இது கூடவே நீங்கள் பாதாம் கூட சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா திக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி முந்திரியை அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ காய்கறிலாம் வேகிறதுக்காக இதில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. கிரேவியும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கோலாம். கிரேவிக்கு நம்ம கடைசியாக கரம் மசாலா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் கிரேவி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காய்கறிலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடைசியாக நம்ம இதில் புதினா தழை, மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான். இந்த வெஜிடபிள் கிரேவியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.